வணக்கம் நண்பர்களே. ஒரு பசுமாடு அது யாருக்கு சொந்தம்? உழைத்தவனுக்கா அல்லது வளர்த்தவனுக்கா? இந்த சிக்கலான கேள்விக்கு ஒரு விடையை தேடி ஒரு பிரபுவிடம் சென்றார்கள் இரண்டு சகோதரர்கள். அங்கே அவர்களுக்கு காத்திருந்தது 3 கடினமான புதிர்கள். அந்த புதிர்களுக்கு விடை என்ன? ஒரு சிறுமி எப்படி தன்னுடைய அறிவால் ஒரு பிரபுவையே வியக்க வைத்தாள்? வாங்க, புத்திசாலி செல்வியின் கதையை தெரிஞ்சுக்கலாம். மங்களபுரி என்ற ஊரில் 2 சகோதரர்கள் வாழ்ந்து வந்தனர். அண்ணன் மிகவும் பணக்காரன், ஆனால் தம்பியோ பரம ஏழை. பணக்கார அண்ணனிடம் தம்பி ஒரு பசுவை கடனாக கேட்டான். ஆனால் அண்ணனோ பசுவை கொடுப்பதற்கு முன்பு, தம்பி, என் நிலத்தில் நீ தினமும் வந்து ஓராண்டு உழைக்க வேண்டும் என்று கூறினான். எப்படியாவது அண்ணனிடமிருந்து ஒரு பசு தனக்கு கிடைத்தால் மிகவும் உதவியாக இருக்கும் என்று எண்ணிய தம்பி அவனுடைய நிபந்தனைக்கு ஒற்றுக்கொண்டான். தன் அண்ணனிடம் ஒத்துக்கொண்டது போலவே அவனுடைய நிலத்தில் ஓராண்டு முழுவதும் உழைத்தான் தம்பி. இப்படியே அந்த ஓராண்டும் முடிவுக்கு வந்தது. அண்ணனின் நிபந்தனைப்படி ஓராண்டுகள் அவனுடைய நிலத்தில் உழைத்தாகிவிட்டது. அதனால் இனி இந்த பசு தனக்கே சொந்தம் என்று முடிவு செய்த தம்பி மறுநாளிலிருந்து அண்ணனின் நிலத்திற்கு வேலைக்கு செல்லவில்லை. ஆனால் மறுநாளே அண்ணன் பசுவை திரும்பி கேட்டான். அண்ணா, உன்னுடைய நிபந்தனைப்படி நான் ஓராண்டு உன்னுடைய நிலத்தில் உழைத்தேன் அல்லவா? அதனால் பசு எனக்குத்தானே சொந்தம் என்று கூறினான் தம்பி. ஆனால் மூத்தவனோ, அது எப்படி முடியும்? ஓராண்டு காலம் நீ என் பசுவிடம் பால் கறந்து அதனுடைய பலனை அனுபவித்துக் கொண்டிருந்தாயல்லவா? அதனால் 2ற்கும் சரியாக போய்விட்டது என்றான். இப்படி அண்ணன் தம்பி இருவரும் மாறி மாறி வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தது பெரிய பிரச்சனையாக முடிந்துவிட்டது. இருவரும், நம்மால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியவில்லை, வா நாம் இருவரும் ஒரு பிரபுவிடம் சென்று நம்முடைய வழக்கை அவரிடம் முறையிடுவோம் என்ற முடிவுக்கு வந்தனர். பின்பு அந்த ஊரில் இருந்த ஒரு பிரபுவிடம் சென்று தங்களுடைய பிரச்சனையை அந்த பிரபுவுக்கு விரைவித்து கூறினர். அவர்களுடைய வழக்கை விசாரித்த பிரபு அவர்கள் இருவருக்கும் 3 புதிர்களை கொடுத்து, இதற்கு சரியான பதிலை யார் கூறுகின்றீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த பசு சொந்தம் என்று கூறி புதிரை சொன்னார். அந்த பிரபு கூறிய முதலாவது புதிர், மனிதனுடைய வயிற்றை நிரப்புவது எது? அவர் கூறிய 2வது புதிர், மனிதனுக்கு மிக மகிழ்ச்சியை தருவது எது? அவர் விடுத்த 3வது புதிர், அதிவிரைவாக செல்லுவது எது? இந்த 3 புதிர்களுக்கும் நாளை விடை கூறுங்கள் என்று கூறிய பிரபு அண்ணன் தம்பி இருவருக்கும் விடை கொடுத்தார். அண்ணன் தம்பி இருவருமே அவரவர் வீட்டிற்கு சென்று மூளையை கசக்கி பிழிந்து புதிர்க்கான விடையை தீவிரமாக சிந்திக்க தொடங்கினர். பிரபு கூறியபடி மறுநாள் காலை அவரை சந்திக்க இருவரும் சென்றனர். மூத்தவன் பிரபுவை நோக்கி, மேன்மை தாங்கிய பிரபு அவர்களே, ஒரு மனிதனுடைய வயிற்றை நிரப்புவது எது என்று நீங்கள் கேட்டீர்கள். அதற்கு சரியான விடை பன்றிக்கறி. கொழுத்த பன்றிக்கறியை சாப்பிட்டால் வயிறு நிரம்பும், பல மணி நேரம் பசிக்காது என்று கூறினான். 2வது, மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருவது எது என்று நீங்கள் கேட்டீர்கள். அதற்கு விடை பணம். பணம் பெட்டி நிறைய இருக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது தெரியுமா? பணம் குறைய குறைய மகிழ்ச்சியும் குறைந்து கொண்டே போகும் என்றான் அண்ணன். 3வதாக, அதிவிரைவாக செல்லுவது எது என்று நீங்கள் கேட்டீர்கள். அதற்கு சரியான விடை வேட்டை நாய். வேட்டை நாய்கள் விரைவாக ஓடி முயலை கூட பிடித்து விடுகின்றனவே என்று சொல்லிவிட்டு பிரபுவை பார்த்து, பசு எனக்குத்தானே பிரபு என்று கேட்டான். முட்டாளே, நீ சொன்ன அனைத்தும் அபத்தமான பதில்கள் என்றார் பிரபு. அதன் பிறகு இளையவன் பிரபுவை நோக்கி, பிரபு அவர்களே, உங்களுடைய முதல் புதிருக்கான பதில், நம் வயிற்றை நிரப்புவது எது? நம்முடைய வயிற்றை நிரப்புவது பூமி. பூமி தாயிடம் நாம் உண்ணும் உணவும் தானியங்களும் கிழங்குகளும் கிடைக்கின்றன. அந்த உணவால்தான் விலங்குகள் பறவைகளும் மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றன. 2வதாக, ஒரு மனிதனுக்கு அதிக மகிழ்ச்சி தருவது தூக்கம். தூக்கத்திற்காக விலையுயர்ந்த செல்வத்தை கூட மனிதன் விட்டு விடுவான். 3வது, அதிவிரைவாக செல்லுவது நம்முடைய சிந்தனையோட்டம். அது நாம் விரும்பும் போது விரும்பிய இடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்றான் இளையவன். ஆஹா, அருமை அருமை, நீ கூறியவையே சரியான விடை.
இந்த பசு உனக்குத்தான் என்றார் பிரபு. இவ்வாறு கூறிய பிறகு பிரபு இளையவனை நோக்கி, இந்த புதிர்களுக்கான விடையை உனக்கு கூறியது யார் என்று கேட்டார். உடனே இளையவன், என் மகள் செல்விதான் இதற்கான விடையை கூறினாள் என்றான். உடனே அந்த பிரபு மனதிற்குள், என்னுடைய புதிருக்கான விடையை அந்த பெண் மிகவும் அழகாக கூறிவிட்டாளே, அவளது புத்தி கூர்மையை இன்னும் நான் சோதித்து பார்க்க வேண்டும் என்று எண்ணியவாறு அவளுக்கு மேலும் சில சோதனைகளை வைக்க திட்டமிட்டார் பிரபு. உடனே பிரபு தனது வேலையாட்களை அழைத்து 10 முட்டைகளை அவித்து எடுத்து வரச் சொன்னார். அவ்வாறு வேலையாட்கள் அவித்து எடுத்து வந்த முட்டைகளை இளையவனிடம் கொடுத்து, இதோ பாரப்பா, இங்கே 10 அவித்த முட்டைகள் இருக்கின்றன, இதை எடுத்துச் சென்று உன் மகளிடம் கொடு. இந்த 10 முட்டைகளையும் ஒரு கோழி அடை காக்க வேண்டும். ஒரே இரவுக்குள் 10 முட்டையிலிருந்து 10 குஞ்சுகள் வர வேண்டும். அவ்வாறு வந்த கோழி குஞ்சுகள் அதே இரவில் பெரிய கோழிகளாக வளர வேண்டும். அப்படி வளர்ந்த கோழிகளை முட்டை போட வைத்து அந்த 10 முட்டைகளில் 3ஐ எடுத்து அடையாக்கி நாளை காலை உணவிற்கு எனக்கு கொண்டு வா என்றார். ஒன்றும் புரியாவிட்டாலும் இளையவன் 10 அவித்த முட்டைகளை எடுத்துக்கொண்டு தன் வீடு நோக்கி சென்றார். பின்பு தன் மகள் செல்வியிடம் பிரபு கூறிய அனைத்தையும் அப்படியே ஒப்புவித்தார். இந்த புதிருக்கான விடையை தன்னுடைய மகள் எவ்வாறு தீர்க்கப் போகிறாள் என்று கவலையும் பட்டார் தந்தை. ஆனால் மகளோ தந்தையின் புதிருக்கு எதிர்புதிர் போட்டாள். தன் தந்தையிடம் வேக வைத்த துவரை பருப்புகளை கொடுத்து, இதிலுள்ள துவரைகளை நிலத்தில் விதைத்து முற்றியவுடன் அறுத்து எனது கோழி குஞ்சுகளுக்கு உணவாக தயாராக வைக்கும்படி கூறுங்கள் என்றாள். அவளுடைய தந்தையும் மகள் கூறியவாறே பிரபுவிடம் சென்று சொன்னார். துவரைகளை பார்த்த பிரபு அவற்றை நாய்க்கு போட்டுவிட்டு சணல் தண்டு ஒன்றை கொடுத்து, இதை ஊற வைத்து காய வைத்த பிறகு 100 கெஜமுள்ள துணியை தயாரிக்கச் சொல் என்றார். ஆனால் மகளோ அதற்கு பதிலாக மிக மெல்லிய குச்சி ஒன்றை கொடுத்து, இதிலிருந்து நூலை நூற்பதற்கு ஒரு ராட்டினமும் கதிரும் செய்து தரும்படி கூறுங்கள் என்றாள். அவளது அறிவை கண்டு மெச்சிய பிரபு, நாளை உன் மகளை என்னை பார்க்க வரச் சொல். ஆனால் அவள் நடக்கவோ சவாரி செய்யவோ கூடாது. வெறும் காலுடனோ செருப்புடனோ வரக்கூடாது. பரிசுடனோ பரிசு இன்றியோ வரக்கூடாது என்று உத்தரவிட்டார். மறுநாள் செல்வி பனிச்சறுக்கு வண்டியில் வெள்ளாட்டை பூட்டி ஒரு காலில் மட்டும் செருப்பணிந்து முயல் ஒன்றையும் சிட்டுக்குருவி ஒன்றையும் தெரியாமல் எடுத்துச் சென்றாள். அவள் மிகுந்த புத்திசாலித்தனத்துடன் வருவதை கண்ட பிரபு அவள் மீது நாய்களை ஏவினார். பதிலுக்கு இவள் முயலை வெளியே விட நாய்கள் முயலை துரத்தின. பிறகு செல்வி, பிரபு இதோ உங்களுக்கான சிறிய பரிசு என்று சிட்டுக்குருவியை கொடுத்தாள். அது அவரது கையில் சிக்காமல் பறந்துவிட்டது. தான் சொல்லியபடியே வந்துவிட்ட அவளை நினைத்து பெருமைப்பட்டார் பிரபு. அப்போது அந்த சபைக்கு 2 நபர்கள் ஒரு வழக்கை எடுத்து வந்தனர். அதில் ஒரு நபர், நாங்கள் இருவரும் அடுத்தடுத்து 2 குதிரைகளை ஓர் இரவில் கட்டி இருந்தோம். 2 குதிரைகளும் அன்றிரவே குட்டிகளை ஈன்றன. அவனுடைய குதிரையின் குட்டி இறந்துவிட்டது. என்னுடைய குட்டியை பார்த்து அவனுடைய குதிரை குட்டி என்கின்றார் என்றான் ஒருவன். மற்றவனும் இதையே கூறினான். இதனால் பிரபு 2 குதிரைகளையும் தனித்தனியே கட்டச் சொல்லி குட்டியை விடச் சொன்னார். குட்டி 2 குதிரைகளிடமும் செல்லாமல் தனியே ஓடிவிட்டது. செல்வி, இந்த வழக்கிற்கு நீ எவ்வாறு தீர்ப்பு வழங்குவாய் என்று கேட்டார் பிரபு. அதற்கு செல்வி, குதிரை குட்டியை கட்டச் சொல்லி குதிரைகளை அவிழ்த்துவிடும்படி கூறினாள். பிரபுவும் தன்னுடைய வேலையாட்களிடம் அவ்வாறே செய்ய கட்டளையிட்டார். தாய் குதிரை தன் குட்டியை தேடிக்கொண்டு வந்தது. அந்த குட்டி எந்த குதிரைக்கு சொந்தமானது என்பதை சுலபமாக கண்டுபிடிக்க முடிந்தது. தன்னை விட செல்வி மிகவும் புத்தி கூர்மை உடையவள் என்பதை உணர்ந்த பிரபு தன்னுடைய தலைகணத்தை விடுத்து செல்விக்கு பரிசுகளையும் வெகுமதிகளையும் அளித்து மனதார பாராட்டினார். பாத்தீங்களா நண்பர்களே, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பது எவ்வளவு உண்மைன்னு.
பணக்கார அண்ணனை விட ஏழை தம்பியோட மகள் எவ்வளவு விவேகமா செயல்பட்டா பாருங்க. இந்த கதையில வந்த 3 புதிர்கள்ல உங்களுக்கு பிடிச்ச புதிர் எது? அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான கதையில உங்களை சந்திக்கிறேன்.